We have been contemplating on the common grace for a long time, I could say. பொதுவான கிருபை குறித்து நாம் அநேக வாரங்கள் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். Generally, people when talk about grace, they used to think that it is mainly the special grace. பொதுவாக மக்கள் கிருபை என்று சொல்லும் பொழுது விசேஷித்த கிருபை மாத்திரமே அதிகமாக யோசிப்பதுண்டு. But before we go to the special grace, hopefully from next week onwards, he'll be going for that. And அந்த சிறப்பான கிருபைக்கு போவதற்கு முன்பாக பொதுவான கிருபையில் எவ்வளவு அழகான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, even the life of special grace will truly be beautified. அதாவது இந்த சிறப்பான கிருபையை பொதுவான கிருபை இன்னும் அதிகமாக அலங்கரிக்கிறது. Dear people, truly speaking, the common grace itself really helps a man to understand who this God is. இந்த தேவன் யார் என்பதை இந்த பொதுவான கிருபையே அவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். This evening will be see some of the beauty of the common grace. இந்த மாலையில் பொதுவான கிருபையின் அழகை நாம் பார்ப்போம். James first chapter. யாக்கோபு முதலாவது அதிகாரம். James first chapter and 17th verse. யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் 17வது வசனம். யாராவது தமிழில் கூட வாசிக்கலாம், வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. Every good gift, அதாவது நல்ல ஈவுகள். We always want to get good things in life. வாழ்க்கையில் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம எப்பொழுதும் விரும்புகிறோம். It's natural to us, is it? அது நமக்கு இயற்கையானது தான். Nobody wants a bad gift. யாருமே ஒரு கெட்ட வெகுமதியை விரும்புவது கிடையாது. But where could we go to get good gifts? நல்ல ஈவுகளை நாம் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? The Bible says every good gift and every perfect gift is from above. You see,
two wonderful words are being used here. ரெண்டு அழகான வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே உபயோகப்படுத்துகிறார். குட் அண்ட் பர்ஃபெக்ட். Dear people, we live in a world where the relationship is under strain today between people. மக்கள் மத்தியிலே உறவு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible says the natural love will be missing. பொதுவான அன்பு தனிந்துவிடும். Yes, we live in a world where people are becoming more selfish. நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள் சுயநலவாதிகளாக அதிகமாக காணப்படுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Probably it makes us to get disappointed when we expect something from men. மனிதரிடத்திலிருந்து நாம் ஏதாகிலும் எதிர்பார்க்கும் பொழுது நாம் ஏமாந்து விடுகிறோம். Especially, dear people, even the common grace also is affected by sin. பொதுவான கிருபையும் பாவத்தினால பாதிக்கப்பட்டுச்சு தான். It is true. But still, God is so good to all the people. எல்லாருக்கும் ஆண்டவர் ரொம்ப நல்லவராகத்தான் இருந்து வருகிறார். I have been explaining for some of the questions generally are being raised up, even Christians. கிறிஸ்தவர்கள் கூட சில சமயங்களில் எழுப்பும்படியான சில கேள்விகளுக்கு நான் பதிலை தொடர்ந்து கொடுத்து வருகிறேன். Some people, when they suffer, சில மக்கள் கஷ்டப்படும் பொழுது, and when they look at the people of other religion, மற்ற மத மக்களை பார்க்கும் பொழுது, they raise up a question as why we are suffering as when the people of other religion, even though they worship idols and they don't worship Jesus, but still they are so happy and they are blessed with so many good things. நிறைய பேர் நிறைய சமயங்களில் நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பாத பிரஜாதி மக்கள் எத்தனையோ பேர் நல்லா வாழ்கிறாங்க, நல்ல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. எவ்வளோ சமயங்களில் மக்கள் சொல்லிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எஸ் டியர் பீப்புள், காட் இஸ் ஸோ குட் டு ஆல் த பீப்புள். எல்லாருக்குமே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஈவன் இன் த ஃபாலன் வேர்ல்ட், இந்த விழுந்து போன உலகத்தில் God is so good. The beauty of God's gifts in human life, மனித வாழ்க்கையில் தேவன் இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதுனால தான் we still live in this world which is fallen, which is cursed. ஆண்டவர் இந்த பொதுவான கிருபைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால தான் நம்ம இந்த விழுந்து போன சபித்த உலகத்தில் இன்னுமாக வாழ முடிகிறது. Suppose if God would have taken this common grace, the world would have completely has gone completely. உலகமானது முற்றுமாக அது போயிருந்திருக்குங்க. You see, God gives so wonderful. He gives the nature, the laughter,
இயற்கையை சிரிப்பை கொடுத்திருக்கிறார். And to be joyful even in small things which we are blessed with. சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சந்தோஷமா மகிழ்ச்சி. To some people God gives good intellect. நல்ல புத்தியை கொடுக்கிறார். Even unbelievers, தேவனை அறியாதவர்கள், so many people are so good, நல்ல மக்களாக இருக்கிறார்கள். They are more compassionate than us. நம்மளை விட ரொம்ப மனது ஒழுக்கம் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. But you must understand, these are all the things which God has blessed us. But it will never save them. இது ஒரு காலம் அல்ல ரட்சிக்க. Some people have got some questions. சிலருக்கு சில கேள்வி. These people are so good. இந்த மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. Will they go to heaven? அப்போ அவங்க பரலோகம் போக முடியுமா? Dear people, special grace is completely different from all the goodness that we have in the world. இந்த விசேஷித்த கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்கு அப்பாற்பட்டது. We are going to see all those things in the coming weeks. வருகிற காலங்களில் நம்ம அவைகள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். So, on the one hand, even some of the people who don't know Jesus, they are people of patience and politeness. நல்ல பொறுமை, ஒரு சமாதானம் உள்ள எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்களேன், இல்லை? So some people ask, if so, will they go to heaven? அப்போ அவங்க பரலோகத்துக்கு போக முடியுமான்னு நம்ம சில சமயம் கேட்கலாம். Dear people, the greatest gift of the special grace is the Lord Jesus himself. விசேஷித்த கிருபையினுடைய மிகப்பெரிய ஈவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Is all completely different from the common grace. பொதுவான கிருபைக்கு இது முற்றிலும் வித்தியாசமானது. So the Lord has really blessed us with such a wonderful common grace to enjoy life even in very small things. சின்ன காரியங்களில் கூட ஆண்டவர் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Of course, we know the people of Israel. இஸ்ரேல் மக்களை நமக்கு தெரியும். God has blessed them with manna. மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். And so many good things God has given them. ஆண்டவர் அழகான அருமையான காரியங்களை கொடுத்தார். But they never valued it. அதை அவங்க விலை மதிக்கலைங்க. So the greatness of the common grace could be enjoyed only when we really value the things which God has given to us. இந்த உன்னதமான பொதுவான கிருபையை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும்னா, ஆண்டவர் பொதுவான கிருபையின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கார்ல, அதை விலை மதிக்கும் பொழுது தான். I always think about me. நான் எப்பவுமே என்னை பற்றி நான் யோசிக்கிறேன். How God has blessed me. So many good things. Even when I was a Hindu, நான் ஒரு இந்துவாக இருக்கும் பொழுது கூட God has really blessed me with so many good things. தேவன் எவ்வளோ நல்ல அருமையான காரியங்களை தேவன் கொடுத்திருந்தார்.
I was blessed with parents who really took care of me, about my education, about my well-being. நான் ஒரு இந்துவாக இருந்த பொழுது, ஆண்டவரை அறியாதிருந்த பொழுதும் கூட என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நலனை விரும்பினார்கள். நான் நல்லா இருக்கணும்னு விரும்பினாங்க. They spent their money on me. எனக்கு பணத்தை செலவிட்டார்கள். Of course, to a certain extent, they really helped me to have so many good things to enjoy in my life, even when I was a small boy or my days of youth. ஒரு வாலிப காலங்களில் அல்லது சின்ன பையனாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய பல நலமான காரியங்களை விரும்பின பெற்றோர்களை கொடுத்தார். See, these days, children are not being taught to be grateful to parents. இந்த நாட்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணுங்கிறத போதிக்கப்படுவதே கிடையாது. Lot of dissatisfaction, திருப்தி இல்லை. And moreover, to a certain extent, some people who are really rich, சில மக்கள் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்க, they shower more on their children. Example, money, concern, and so many things. பணத்தை நிறைய பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுற ரெடியாக இருக்காங்க. அக்கறை இருக்கு. So many good things. Even among the heathen, how the care of the father is being revealed in the way that they really work for the welfare of the children. தேவனை அறியாதவர்களும் கூட எத்தனை தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல காரியங்களை செய்யும்படியாக இருக்கிறார்கள் இல்லை? Even some people, they sacrifice even their own good things, so many good things, in order to make their children happy. தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக சௌகரியங்களை விட்டு கொடுக்கிறார்கள் இல்லை? So dear people, it's all the common grace of God which are prevailing in each and every family. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற ஒரு நல்ல காரியம், the mother, the love of the mother, ஒரு தாயினுடைய அன்பு. See, it's a special love. ஒரு விசேஷித்த அன்பு. How mothers are able to love their children. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி அவர்கள் நேசிக்கிறார்கள். These are all the good things which God has given to us. இவைகள் எல்லாம் ஆண்டவர் அனுபவிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். It's all gifts of human life. வாழ்க்கையினுடைய அழகான ஆண்டுடைய ஈவு. So many good children are given sometimes even to bad parents. Sometimes கெட்ட பெற்றோர்களுக்கு கூட நல்ல பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கார். When the child grows, பிள்ளைகள் வளரும் பொழுது, because they are not able to see the love and concern from the father, something like a father when he is a drunkard. ஒருவேளை குடிக்கிற ஒரு தகப்பன், the mother suffers,
தாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. And there are small children who could understand the heart of the mother. தாயினுடைய அந்த அன்பை, அந்த தாயினுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்ளுகிற அருமையான சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கிறோம் இல்லை? And when they grow in such a stage, விதமான நிலையில் வளரும் பொழுது, the children are growing well in conduct and in responsibility. குணங்களில், பொறுப்புகளில் நல்லா வளருகிறதை பார்க்கிறேன். I was counseling a young person who got married. திருமணமான ஒரு வாலிபனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். And there were some misunderstandings between himself and his wife. அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கொஞ்சம் மன வேறுபாடுகள். I was talking to him, அவனிடத்தில் பேசினேன். And he expressed his disappointment. அவனுடைய ஏமாற்றத்தை குறித்து அவன் சொன்னான். அப்போ சொன்னான், he said, because I know my father never expressed his love, and his concern was to drink daily. என்னுடைய அப்பா அந்த அன்பை வெளிப்படுத்தல. அவர் என்கிட்ட அவர் தினம் குடிக்கிறதுல தான் ரொம்ப கருத்தாக இருந்தார். ஸோ மை ஹார்ட் இஸ் yawning, longing for something of a concern and love from my newly married partner. ஆகவே திருமணமானுடைய மனைவியிடத்திலிருந்து ஒரு அன்பை நான் எதிர்பார்க்கிறது எனக்கு இயற்கையாகவே காணப்படுகிறது. How true it is. Dear people, these are all the things which God gives. இவைகள் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். It may be appreciated or may not be appreciated well. ஒருவேளை இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல காரியங்களை ஒருவேளை ஒரு மனுஷன் அதை விளங்கி கொண்டு ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவன் உணரலாம், அல்லது உணராமல் போகலாம். But for a person who knows Jesus, இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், he really enjoys his life not only because of the special grace of knowing Jesus as his Savior, இயேசுவை ஒரு இரட்சகராக அறிந்திருக்கிறதுனால மாத்திரமல்ல, his understanding is enlarged more. அவனுடைய விளங்குதல் இன்னும் அதிகமாக விசாலமாக்கப்படுகிறது. His understanding of God is something greater. ஆண்டவரை பற்றி அவன் அறிகிற அறிவு இன்னும் மேலான அளவில் போகுது. So a person who is blessed with the special grace of God, ஆண்டவருடைய இந்த விசேஷத்த கிருபை பெற்றிருக்கிற மனுஷன், he is more joyful. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். But here people, are you truly happy? நீ உண்மையா சந்தோஷமா இருக்கிறியா? So many good things God has given you, இல்லை? தேவன் எவ்வளவு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கார்ல. I always used to say, I am not worthy to be a doctor. நான் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எந்த விதத்தில் தகுதி எனக்கு இல்லை. I shared my life with you. என் வாழ்க்கை உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். You see how God guides a person. This is not something to boast about myself.
என்னை குறித்து மேலாக எண்ணும்படியாக அல்ல. But how God guides a person from the womb. கருவிலிருந்து கர்த்தர் எப்படி அழகா வழி நடத்துறார். I used to express, actually I shared many times with you. நான் பகிர்ந்திருக்கிறேன். When I failed in my PUC நான் ஃபெயில் ஆயிட்டேன். Almost 4 attempts. 4 attempt. When I was failed, நான் ஃபெயிலாக இருந்தப்போ I had a friend and we both of us applied for a bank. It was the time that banks were nationalized. தேசிய மயமாக்கப்பட்ட அந்த வேளையில் பேங்க்குக்கு நான் என் நண்பனும் அப்ளை பண்ணுறோம். In a blank seat, just they asked the name and some of the qualifications. பேர் அதான். He got the job. அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. I didn't get the job. It was a disappointment to me and to my parents. எனக்கும் சரி என்னுடைய பெற்றோர்களுக்கும். ஏன்னா because I failed 4 times, my parents also was thinking it's better if he could get a job in the bank. ஒரு பேங்க்லயாவது எனக்கு வேலை கிடைச்சிருந்தா பரவாயில்ல நினைச்சேன். That was a disappointment. And in another bank, Reserve Bank of India, this is same clerical cadre. குமஸ்தா வேலை தான். Another person with whom I have written the exam test, he was selected and I was not selected. அவருக்கு அந்த வேலை கிடைச்சது, எனக்கு அந்த வேலை கிடைக்கல. It was another disappointment. அது இன்னொரு ஏமாற்றம். But I was not able to understand the way by which God led me through in the failures. அந்த தோல்வியின் மத்தியில் கர்த்தர் வழிநடத்தின அந்த காரியத்தை அப்போ என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. But now when I turn back, ஆனால் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது, the beautiful hand of God was on my life. தேவனுடைய அழகான கரம் என் வாழ்க்கையில் இருந்திருக்குது. He knows the beginning and the end of our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவருக்கு தெரியும், கடைசி அவருக்கு தெரியும். It's so great and wonderful, is it? I never expected. ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. And so many things were happening. நிறைய காரியங்கள் நடந்தது. But finally when I appeared for the third part, அந்த கடைசியில் அந்த 3வது பாரியத, God gave me very good marks. நல்ல மார்க்களை கொடுத்தார். So that was an avenue for me to get in. And even in the interview, I was asked very simple questions which were really very simple and answered them all very correctly. இன்டர்வியூவில் கூட பார்த்தா அந்த மெடிக்கல் இன்டர்வியூவில் ரொம்ப எளிமையான கேள்விகள் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன். Dear people, it's all the goodness of God. I was not saved, you see. நான் அப்போ ரட்சிக்கப்படலை. I was not knowing anything about Jesus. இயேசுவை பற்றி தெரியாது. But the Lord has been so good to me. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கார். It was a wonderful opportunity. You see, I am not truly a very intelligent fellow. ரொம்ப புத்திசாலி. So many fun stories. In the first year, I prayed to my idol that if it could give me pass,
I made an oath to give something to that. நான் விக்கிரகத்துக்கு நான் பாஸ் கொடுத்தா கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். And by the grace of God, I got through the first year. முதல் வருஷத்தில் நான் பாஸ் பண்ணிட்டேன். This is the irony of it is. அதனுடைய தமாஷான காரியம் என்னன்னா, you must pass the first year in 3 attempts. 3 அட்டம்ப்டுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் இயர் நீ பாஸ் பண்ணணும். இல்லைன்னா யூ வில் பி சென்ட் அவுட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐ நோ எ ஃப்ரெண்ட் வெரி க்ளோஸ் டு மீ ஃப்ரம் நாமக்கல். ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பாஸ் த்ரூ ஈவன் இன் 3 attempts. எனக்கு நல்ல ஒரு நண்பன் நாமக்கல்ல இருந்து, அவர் 3 அட்டம்ப்ட்லேயும் பாஸ் பண்ண முடியல. ஸோ மெடிக்கல் சீட்டு கிடைச்சுமே அவர் இழந்தார். ஹி லாஸ்ட் இட். So the first year I was bit strong in my hope and confidence in my God. நான் நம்பின அந்த கடவுள் மேலே இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. செகண்ட் இயர் கேம், 2வது வருஷம் வந்தது. Again I made an oath to my God, the idol which I was worshipping. நான் ஆராதிச்ச அந்த கடவுளிடத்தில் வேண்டிட்டேன், God, if you give victory in the second year, I will give so many things. நான் நிறைய காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன். Yes, I did it in the first year as I said. நான் சொன்னபடி செஞ்சேன். I went to Palani and shaved my head. பழனிக்கு போய் என் தலையெல்லாம் மொட்டை அடித்தேன். And I went to the deity and but in second day I got failed. Fail ஆயிட்டேன். And the second attempt failed. I was really disappointed. அப்போ எனக்கு ரொம்ப என்னடா இப்படி ஆகிப்போச்சு. It was a time in which I came to Salem. அப்போ தான் சேலம் வர்றேன். I was really disappointed very much. And one of my friends with whom we were growing together, ரெண்டு பேரும் வளர்ந்ததும் in our street, அங்கே வீதியில், he went to a Christian meeting and he got some changes. அவன் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் சில மாற்றங்கள். So he told me about Jesus. இயேசுவை பற்றி அவன் சொன்னான். So God worked in my heart in such a way, to start with, why not I believe in Jesus? இயேசுவை ஏன் நான் நம்பக்கூடாது? I didn't know anything about Jesus. இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. But still, if I could believe in Jesus, can he give me victory? வெற்றியை கொடுக்க முடியுமா? So I went to the place where I was studying, Chengalpet. Chengalpet போனதில்லை. I started going to a church. ஒரு சர்ச்சுக்கு நான் போக, nobody really asked me to come to a church. சர்ச்சுக்கு வரணும்னு யாருமே கூப்பிடலைங்க என்ன. I myself was going. In one church, I could remember, it's a small house, சின்ன வீடு. I saw the timing of that morning service, காலையில். So I went there and I sat in the midst of those people's floor mat. I didn't understand anything. ஒன்றுமே விளங்கலை. But there was a desire in my heart to go again. திரும்ப போக முடியாது. So how beautifully works. All wonderful common grace was leading me to the special grace. இந்த பொதுவான கிருபை எல்லாம் அழகாக என் வாழ்க்கையில் வழி நடத்திற்று.
Dear people, Psalm 103. 103வது சங்கீதத்தில் how beautiful it is. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்றாருல்ல. How beautiful it is, Psalm 103. Some of you people may be dissatisfied in your heart. சில மக்கள் உங்களில் சில ரொம்ப ஒரு மாதிரி அதிருப்தியாக இருக்கலாம். I tell you, count on the blessings of God. ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிற நல்ல காரியங்களை நினைச்சு பாரு. Think of the good things which God has given to us. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் நீ யோசனை பண்ணி பாருப்பா. How many good things God has given you? ஆண்டவர் எவ்வளவு அழகான காரியங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல. Psalm 103 103வது சங்கீதம் 1-2 வசனங்கள் யாராவது வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. How beautiful it is. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. அவர் செய்த சகல உபகாரங்களையும் bless the Lord, O my soul, and forget not all his benefits. அவர் செஞ்ச எல்லாத்தையும் நீ மறந்துடாதப்பா. God has blessed me with his special grace. விசேஷித்த கிருபையினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். To know God as a Savior and Lord. ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. Dear people, so the things which I have learned from the common grace, பொதுவான கிருபையின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் is really intermingled with the special grace and make me happy. சிறப்பான கிருபையோடு அவைகளை சேர்ந்த நிலையில் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறது. God has given me a heart of thankfulness. ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கார். I always thank God even for the small things. சின்ன காரியத்துக்கும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது உண்டு. Life is so happy for a person who is blessed with a heart of thankfulness. நன்றியுள்ள ஒரு இருதயம் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமாக இருப்பானுங்க. Of course, leave alone the special grace. I am not touching now completely here. விசேஷத்த கிருபையை இந்த இடத்துல விட்டுடு, அதை நாங்கள் முழுக்க டச் பண்ணல. ஆனால் God has blessed you so many things with, இல்லை? நான் எவ்வளோ நல்ல காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. Think of those things. இவ்வளோதான் நினைச்சு பாரு. You will be much encouraged. ரொம்ப உற்சாகப்படுவ. You will aware yourself as how unworthy you are for all the good things which God has bestowed upon you. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு நீ தகுதி இல்லாமல் இருக்கிறங்கிறத நினைப்ப. இட் மேக்ஸ் யூ டு பி ஹம்பிள். உன்னை தாழ்மையுள்ளவனாக்குகிறது. Heart grateful to God, இல்லை? Dear people, I would like to close with 1 Chronicles. 1 நாளாகமத்தோடு கூட நான் இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன்.
when you read the Psalms, சங்கீதங்களை எல்லாம் படிக்கும் பொழுது we hear the thankfulness of David. தாவீதுனுடைய அந்த நன்றியுள்ள ஒரு இருதயத்தை பார்க்குறேன் இல்லை? Yes, dear friends, and even in the last days of his life, தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த கடைசி நாளில் கூட, when he gathered all the things to build the temple, ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது எல்லாத்தையும் சேர்த்துட்டார். He gathered all things. If you calculate them, so many millions and billions, கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து வச்சார் தாவீது. But David said, because we don't have much time, நமக்கு நேரம் இல்லை. You see the thankfulness of David's heart, even at the end of his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் கூட அவருடைய இருதயத்தினுடைய அந்த நன்றி கொடுத்த அந்த மனசை நீங்கள் பாருங்க இல்லை? ஓ டியர் கிரம்பிளிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முறுமுறுக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஹவு லாங் வில் யூ பி கிரம்பிளிங்? இவ்வளோ நாளைக்கு தான் நீ முறுமுறுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்ப. யூ மேக் யுவர் செல்ஃப் மிசரபிள் மோர் அண்ட் மோர். உன்னை நீயே அதிகமாக நிர்பந்தமாக்கிக்கிறையா? பிகாஸ் ஆஃப் யுவர் கிரம்பிளிங், நீ முறுமுறுக்கிறதுனால you grow more in desperation and depression. நீ என்ன பண்ணுறன்னா வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கையின் மேலே சோர்வுக்குள்ளே இன்னும் ஆழத்தில் போயிட்டே இருக்கிற. Thankful heart will always lift a person up. நன்றியுள்ள ஒரு இருதயம் ஒரு மனுஷனை மேலே தூக்குதியா? முறுமுறுப்பு உன கீழே பாதாளத்தில் இறக்கிறோம். Grumbling will make you go down more and more. Some people, when they behave in the house, in their home, சில வீடுகளில் the way that they speak reveals the full of dissatisfaction in their hearts. சிலர் வீட்டில் பேசும் பொழுதே தெரியும் இருதயத்துக்கு ஃபுல்லாக ஒரு திருப்தியே இல்லை. I don't have this, I don't have that, இது இல்லை அது இல்லை. blaming others, மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு. You become more miserable and make others to be still more miserable. நீ உன்னையும் நிர்பந்தமாக்கிக்கிற, மற்றவங்களையும் ரொம்ப ரொம்ப நிர்பந்தமாக்கிட்டுல. That is the glory by which you can glorify yourself. அதை குறித்து தான் நீ மேன்மை பாராட்ட முடியும். Are you anybody here like that this evening? அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருக்கீங்களா? anybody on the ஆன்லைனில் கேட்குற யாராவது அப்படி இருக்கீங்களா? God speaks to you. தேவனோட பேசுகிறார். have a heart of thankfulness. ஒரு நல்ல நன்றியுள்ள இருதயத்தை வச்சுக்கோ. God has given me a good health, நல்ல ஆரோக்கியம். God has given a good shirt, pant, good friends, good family, நல்ல குடும்பம், உடைகள். First Chronicles 29:13 and 14. யாராவது வாசிங்க. 13, 14, 1 4 29, 13, 14. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே
வாங்கி உமக்கு கொடுத்தோம். How beautiful it is. Now therefore our God, we thank thee and praise thy whole glorious name. But who am I? And what is my people that we should be able to offer so willingly after this sort? For all things come of thee, and of thine own have we given thee. He says, Lord, I am a king. I am not entitled to be a king. I was going after the sheep. ஆண்டவரே, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன். ராஜாவாக இருக்க நான் தகுதி இல்லை. நான் ஆடுகள் பின்னால் போயிட்டு இருந்தேன். யூ மேட் மீ a king. நீங்கள் என்ன ஒரு ராஜாவாக்கினீங்க. Even these people, you have given them heart to give to God. ஆண்டவர் கொடுக்கிற நல்ல இருதயத்தை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறீர். We thank you, Lord. Common grace, when it is being understood properly, பொதுவான கிருபை நல்லபடியாக விளங்கிட்டா, it makes you merry and happy every day. உன்னை ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி உள்ள மனிதனாக்குறது. லெட்ஸ் ப்ரே, ஜெபிப்போம். Father, what a glorious opportunity to know about thy truth, especially the beauty of the common grace. இந்த பொதுவான கிருபையினுடைய அழகை பார்ப்பது எவ்வளவு மேலான காரியம். Give us, Lord, hearts full of thankfulness. நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. When the heart is full of thanksgiving, நன்றி இல்லைனால் அந்த இருதயம் நிரம்பி இருக்க, it will be a heart of merry and joy. அது மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். But when the heart is disquieted in its own self, and are dissatisfied with so many things which you have even blessed with, எவ்வளோ நல்ல காரியங்களை கொடுத்தும் அதையெல்லாம் பெற்றும் ஒரு திருப்தி இல்லாத நிலையில், the heart sinks down in despair. இருதயம் சோர்வுக்குள் அதிகமாய் மூழ்கி விடுகிறது. Deliver us from such sin. அந்த மாதிரி பார்த்து எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.